Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் ரெசிபி என்னன்னா கேரட் அல்வா. இப்போ அந்த கேரட் அல்வா செய்யிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் எடுத்துக்க கேரட் வந்து 1/2 கிலோ கேரட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நைஸா திருவி எடுத்துருங்க. 150 ml மில்க், இது வந்து காய்ச்சின மில்க், திக்கான மில்க், சுகர் 100 கிராம். சுகர் வந்து நம்ம தேவைக்கு ஏற்றாற போல எடுத்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன். ஏலக்காய் பொடி வந்து 1/2 ஸ்பூன், நெய் வந்து 50 ml. நெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு கூடுதலாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம செய்ய போகிற அல்வாவுக்கு வந்து டேஸ்ட்டு கூடுதலாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 50 ml நெய் எடுத்துக்கிறேன். நம்ம விருப்பப்பட்டால் இதோட கூடுதலாகவும் நெய் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம், பிஸ்தா பருப்பு கொஞ்சம். இந்த பொருள் தாங்க நம்ம கேரட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கேரட் அல்வா எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கேரட் அல்வா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்தா பருப்பையும் சேர்த்துடலாம். ரெண்டுத்தையும் வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். அதாவது மிதமான சூட்டில் லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போ வறுபட்டதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம முந்திரி பிஸ்தா வறுத்த அந்த நெய் உள்ள இதிலையே வந்து நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெய்யிலே வந்து கொஞ்சம் கேரட் வதங்கணும். நெய்யில் கேரட்டை சேர்த்துட்டு வதக்கும் போது நல்ல ஸ்மெல் வருது. கேரட்டோட பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இப்படி வதக்கிக்கலாம். இது செய்கிற நேரத்தில் வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம ஆரம்பத்தில் முந்திரி பிஸ்தா இது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம். மற்றபடி நீங்கள் செய்யும் போது ஃபுல்லாகவே வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். கேரட்டை வந்து கிண்டி விட்டுனே இருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிட்டோம் கேரட்டை நெய்லியே. இப்போ இதில் வந்து நம்ம அடுத்தது நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க ஒரு 150 ml மில்க்கு சேர்த்துடலாம். இப்போ இந்த மில்க்லேயே வந்து இந்த கேரட்டும் கொஞ்சம் வேகணும். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற்றின பால் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க. இந்த பால்லேயே இந்த கேரட்டும் வந்து வெந்துடும். அதுக்குள்ளே இந்த பாலும் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். பால் நம்ம ஊற்றுனதே தெரியாத அளவுக்கு ட்ரை ஆகிடும். நடுவில் கை விடாமல் கிண்டிக்கினே இருங்க. இப்போ பால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போயே பால் நல்லா சுண்டிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து பால் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே பால் ட்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நான் இதில் வந்து 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்றாற்போல் நீங்கள் சர்க்கரை கூடுதலாக கூட சேர்த்துக்குங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகுது பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாகவும் ஆகுது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். இது கூட நம்ம விருப்பப்பட்ட குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி கூட ஆப்ஷனல் தான், அது இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். இப்போ அல்வா ரெடி ஆகிறதுக்கு நம்ம இந்த சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு இலகி எவ்வளோ தண்ணியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ வந்து நெய்யை நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கினே இருக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபுல்லாக இதே பேர் மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் எதுவுமே ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க எல்லா நெய்யுமே சேர்த்துடலாம். இப்போ நெய்யை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க. எந்த ஒரு அல்வா செஞ்சாலுமே வந்து நம்ம கை விடாமல் கிண்டிக்கினே இருக்கணும். ஏற்கனவே நம்ம சேனல்லேயே வந்து நிறைய அல்வா ரெசிபிலாம் செஞ்சு போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்லாம் கொடுக்குறோம் பாருங்கள். அல்வா செய்யறதுல வந்து கரெக்டான பக்குமே வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். கொஞ்சம் கூட இந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அல்வா வந்து முழுமையாக ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை, ஏன்னா அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குது. ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கணும். இதே போல் இப்போ பாருங்கள், ஃபுல் ஈரம் எதுவுமே இல்லை பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பிஸ்தாவை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.